இப்போ நான் வந்து இந்த ரெண்டு பீட்ஸ் கொட்டிட்டு இந்த பீட்ஸை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, இதை வச்சு நான் வந்து இந்த மாதிரி செயின்ஸ் செய்வேன், பிரேஸ்லெட் செய்வேன், நிறைய கீ செயின்ஸ் கூட செய்வேன். அதை வச்சு அதுக்கு தான் அந்த பீட்ஸ்லாம் வாங்கினேன் நான். இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு மல்டி கலர் பிரேஸ்லெட் எடுத்துக்காட்டேன். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஜெர்லின் ஸ்பேஸ். நான் தான் உங்க ஜெர்லின். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அமேசான்ல நான் கொஞ்சம் பீட்ஸ் வாங்கியிருந்தேன். அதை வந்து ஓப்பன் பண்ணி இன்னைக்கு நான் அன்பாக்சிங் காட்ட போறேன், அப்படியே ஆர்கனைசிங் காமிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். இதுதான் நான் வாங்கியிருக்கிற பீட்ஸ். இது கலர் கலர்ஸா வாங்கியிருக்கேன். கிரீன் கலர், பர்பிள் கலர், ரெட் கலர், டார்க் கிரீன் கலர், லைட் ப்ளூ கலர், ஒயிட் கலர். அப்புறம் இது வந்து இது எல்லாமே கிராக்கிள் பீட்ஸ். பிங்க் கலர், டார்க் ப்ளூ கலர், எல்லோ கலர், ஆரஞ்சு கலர். இதுல இது கொடுத்துருந்தாங்க. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றது அந்த மேனுவல் புக்கு. வாங்க இதுல அன்பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இதுதான் நான் இந்த செயின் செஞ்ச ஹூக்ஸ்லாம் இதில் தான் செஞ்சேன். பீட்ஸ் எல்லாம் இந்த தனித்தனி பாக்ஸ்ல போட்டு வச்சிடலாம். இப்போ நான் வந்து இந்த ரெண்டு பீட்ஸ் கொட்டிட்டு இந்த பீட்ஸை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, இதை வச்சு நான் வந்து இந்த மாதிரி செயின்ஸ் செய்வேன், பிரேஸ்லெட்ஸ் செய்வேன், நிறைய கீ செயின்ஸ் கூட செய்வேன் அதை வச்சு. அதுக்கு தான் இந்த பீட்ஸ்லாம் வாங்கினேன் நான். இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு மல்டி கலர் பிரேஸ்லெட்ஸ் எடுத்து காட்டுறேன். இப்போ நான் வந்து இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். எங்க பீட்ஸ் தனியா எடுத்து வச்சிருக்கேன், ஆரஞ்சு கலர் பீட்ஸ் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து பிரேஸ்லெட் செஞ்சு காட்ட போறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நான் பிரேஸ்லெட் வீடியோ காமிச்சிருக்கேன். இப்போ வந்து இன்னொரு தாட்டி காமிக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் இந்த 0.8 சென்டிமீட்டர் இன்ச்சஸ் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பீட்ஸ் ஒவ்வொன்றா இதுல போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 10 பீட்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 10 பீட்ஸ் சாம்ஸ் போட்டுக்கோங்க. இல்லைன்னா சாம்ஸ் வேணாம்னா அப்படியே கூட போட்டுக்கோங்க. நான் சாம்ஸ் இல்லாம தான் செய்யறேன். இப்படி ஒவ்வொன்றா போட்டுட்டு வரும்போது இப்படி இழுத்து விட்டுக்கோங்க, ஏன்னா இங்கே பாதி நின்றுடும். அதனால இப்போ 5 பீட்ஸ் போட்டாச்சு. மிச்சம் 5 பீட்ஸ் போட்டுட்டு மறுபடியும் 10 பீட்ஸ் போட்டுக்கலாம். நீங்க பீட்ஸ் செய்யும் போது ஏதாவது கப்ல போட்டு வச்சுக்கோங்க, அப்பதான் பீட்ஸ் வந்து ரோல் ஆகாம போயிட்டே இருக்கும். அதை கட் பண்ணிடுங்க. இதை வந்து நான் எப்படி கத்துக்கிட்டேன்னு கேட்டீங்கன்னா, நான் இது வந்து யார்கிட்ட இருந்து கத்துக்கல, நானே
ஏதாவது என்ன சொல்றது, நானே போட்டு நானே யாரோட ஹெல்ப்பும் இல்லாம நானே கத்துக்கிட்டேன். கட்டுறது மட்டும் எங்க அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, அவ்வளவுதான். ஆனா இப்ப நானே கத்துக்கிட்டேன். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனேன், ஆனா இப்போ வந்து எதுவும் இல்லாம பண்றேன். இன்னும் 2 பீட்ஸ் தான் இருக்கு, அதை போட்டு காமிச்சிடுறேன். அந்த வீடியோல நான் வந்து கட்டுறது ஒரு சரியா காட்டிக்க மாட்டேன், இப்போ வந்து நான் கரெக்டா காமிச்சிடுறேன். மெஷர் பண்ணும்போது நீங்க ஏதாச்சும் கேப் விட்டுருந்தீங்கன்னா, மெஷர் பண்ணும்போது ரொம்ப விட்டு கட் பண்ணிடாதீங்க, அப்புறம் த்ரெட் தான் வேஸ்ட் ஆயிடும். இந்த த்ரெட் வந்து எட்ஜ்ல கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி அளவு எடுத்து கட் பண்ணிக்கோங்க, மெஷர் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் இப்படிதான் கட்டணும், பாத்துக்கோங்க. நார்மலா ஷூ டைப் போடுற மாதிரி தான் கட்டிடணும். One to 5 knots இல்லைன்னா 6 knots போட்டுக்கோங்க. டைட்டா கட்டிக்கோங்க, அப்பதான் பீட்ஸ் வந்து கட் ஆகாம இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸஸ்லாம் கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் விட்டே கட் பண்ணிக்கோங்க, அப்பதான் அது வந்து பிரியாம இருக்கும். இப்போ வந்து நான் கட்டிட்டேன், இதை நான் போட்டு காமிக்கிறேன். இது வந்து எல்லா ட்ரெஸ்க்கும் நல்லா இருக்கும். இந்த பிரேஸ்லெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.